திருப்புகழ் 390. இடம் அடு சுரவை முடுகிய மகரம் எரிகடல் இடையெழு திங்களாலே இருவினை மகளிர் மருவிய தெரிவில் எரி என வரு சிறு தென்றலாலே தட நடு உடைய கடிபடு கொடிய சரம் விடு தருகன் அனங்கனாலே சரிவளை கழல மயல் கொளும் அறிவை தனிமலர் அணையின் நலங்கலாமோ வடகுல சைலம் நெடு உடல் அசுரர் மணிமுடி சிதற எறிந்த வேளா மரமகள் அமுத புலகித களப வளர் இளமுலையை மணந்த மார்பா அடல் அணி விகட மரகத மயிலில் அழகுடன் அருணையில் நின்ற கோவே அருமறை விததி முறை முறை பகரும் ஹரி ஹர பிரம்மர்கள் தம்பிரானே. வடக்கு திசையில் உள்ள மேருமலை போன்ற பெரிய உடலை உடைய அசுரரின் மணிமுடிகள் சிதறுமாறு எய்த வேலை உடையவனே, குறவர் மகளின் அமுதமும் புலகித களப வளர் இளமுலை மணந்த மார்பனே, சந்தனக்கலவை பூசப்பட்ட வளர்ந்துள்ள இளமை உடைய கொங்கையை தழுவிய மார்பை உடையவனே, அடல் அணி வன்மை அலங்காரம் அழகு பச்சை நிறம் உடைய மயிலில் அழகுடன் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கின்ற மன்னவனே. மன்னா, அரிய வேதங்களின் கூட்டத்தை முறைமுறையாக ஓதும் திருமால் அரண் நான்முகன் என்ற மூவர்க்கும் தம்பிரானே. இடத்தில் இருந்து வருந்தும் சுறா மீனை துரத்தும் மகர மீன்கள் வாழ்வதும் வீசும் அலைகளை கொண்டதுமான கடலில் தோன்றும் சந்திரனாலும் நல்வினை தீவினை என்ற இரண்டுக்கும் காரணமான மங்கையர் வாழ்கின்ற தெருவிலே தீயை போன்று வருகின்ற சிறு தென்றல் காற்றினாலும் நீர்நிலையின் நடுவில் உள்ளவையும் நல்ல மனம் வீசுபவையும் கொடியவையுமான தாமரை நீலம் முதலிய அம்புகளை செலுத்தும் கொடிய காமனால் சரி வளை என்பவை கழன்று விழும்படி காம மோகம் கொள்ளும் இந்த பெண்கள் தனித்திருந்து படுக்கையில் கிடந்து வருந்தலாமோ. இத்திருப்புகழ் அகத்துறையை சார்ந்தது. நாயக நாயகி பாவத்தில் அருணகிரிநாதரால் எழுதப்பெற்றது.